ரொம்ப லேட்டு. அந்த சத்தம், அது சாக்குராவா? அவளுக்கு என்ன ஆகியிருக்கும்? ககாஷி எங்க? சாக்குரா ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. இங்க இருந்து நம்ம வெளியே போய் ஆகணும். வெளியே போறதுக்கு நான் உதவி பண்றேன். நருட்டோ, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னோட பொறுமைய ரொம்பவே சோதிச்சிட்டீங்க. நருட்டோ, உனக்கு பின்னாடி பாரு. நருட்டோ, என்ன ஆனாலும் என்னோட பனிச்சிறையில இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. அதுக்கு வாய்ப்பும் இல்ல. நருட்டோ, உன்னால எந்திரிக்க முடியுமா? இனி உன்னோட சக்கராவை பயன்படுத்தாம இரு. அப்படி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சாஸ்கே. தொடர்ந்து இப்படியே செய்ய முடியாது. நாம என்ன பண்ணாலும் அவன் அதை தடுத்துடுறான். இவனை தோக்கடிக்க நான் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். என் கண்கள் அவன் வேகத்துக்கு ஈடு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப தாக்குறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கியா? இனி அதுக்கு அவசியம் இருக்காது. நருட்டோ, எழுந்துரு. நாம ஒன்னா செயல்படணும். அவன் உடம்புல முக்கியமான இடத்துல குறி வச்சாலும் அவன் எப்படி அதை தடுக்கிறான்? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன நம்பு சாஸ்கே. இத வெறும் லக்குன்னு சொல்ல முடியாது. அவன் நண்பனை பாதுகாக்கிறதுக்காக அவன் போராடிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இவ்வளவு உறுதியா இருக்கான். ஆனா இவ்வளவு வேகத்துல ஊசிகளை எப்படி என் வேகத்தை மனித கண்களால பார்க்க முடியாதே. ஆனாலும் இவனால பார்க்க முடியுது. ஆனா எப்படின்னு தெரியல. அவன் என்ன பண்ணாலும் சரி, இப்பவே அவன் கதையை நான் முடிச்சாகணும். என்ன மறைஞ்சிட்டான்? அவன் எங்க போனான்? எப்படி இந்த மாதிரி அவன் மறைஞ்சான்? நருட்டோ, தயவு செஞ்சு மறுபடியும் சுருண்டு விழுந்துராத. சீக்கிரம் எந்திரி. என்னால உன்னை இதே மாதிரி பாதுகாத்துட்டு இருக்க முடியாது. போதும், நிறுத்துறியா? நான் உன்னை பாதுகாக்க சொல்லி கேட்கல. அவனால எந்திரிக்க முடியாது. அவனோட மொத்த சக்தியையும் அவன் பயன்படுத்திட்டான். அற்புதம். நீ ரொம்ப அருமையா சண்டை போடுற. ரொம்ப திறமையாவும் தாக்குற. வாய்ப்பே இல்ல. அவனோட கண்கள், அது ஷரிங்கான். அப்படின்னா எனக்கு அந்த முழு திறன் கிடையாது. ஆனா இவன் என்ன செய்ய போறாங்கிறது என்னால கணிக்க முடியுது. அப்போ இவனுக்கும் கென்கான் இருக்கு. இவன் கிளான்ல இருந்தவங்களுக்கு அந்த திறமை இருந்திருக்கு. இப்ப இவனுக்கும் அது வந்திருக்கு. நல்லது. இன்னும் அவனுக்கு அது முழுசா கிடைக்கல. ஆனா என் கூட சண்டை போடும்போது அவனால அதை முழுசா பயன்படுத்த முடியுது. உண்மையாவே இவன் திறமைசாலிதான். இப்படியே போச்சுன்னா என்னால தொடர்ந்து இவன் கூட சண்டை போட முடியாது. என்னோட ஜூட்ஸுக்கு ஏகப்பட்ட சக்கராஸ் தேவைப்படும். என்னை எதிர்த்து சண்டை போட அவனுக்கும் நிறைய சக்கராஸ் தேவைப்படும். சந்தேகமே இல்லை. நாங்க எவ்வளவு நேரம் சண்டை போடுறோமோ அவ்வளவு நேரம் அவன் ஷரிங்கான பயன்படுத்துவான். அப்பதான் என்னோட தாக்குதலை தடுக்க முடியும். இப்போ கூட அவனோட கண்கள் என்ன பின்தொடர்ந்துட்டு இருக்கு. அவனை என்னால நேரா தாக்க முடியாது. கண்டிப்பா என்னோட தாக்குதலை அவன் தடுத்துருவான். அதனால அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி அவன் நண்பனை தான் இப்ப நான் தாக்கணும். அதுக்கப்புறம் அவனோட கதையை நான் முடிக்கிறேன். என்ன? நான் அவனை தடுத்தாகணும். ககாஷி சென்சே, ரொம்ப லேட்டா வந்துட்ட ககாஷி. அந்த பொடி பசங்க மேல அக்கறை வச்சு என்ன கவனிக்காம விட்டுட்ட.
பத்தாததுக்கு இருக்கிற பணியும் உன்னோட ஷெரிங்கானுக்கு பிரச்சனையா இருக்கு. உன்னோட கண்கள் கூர்மையானது ககாஷி. ஆனா நான் செய்கிற எல்லாத்தையும் கணிக்கிற அளவுக்கு உன்ன கூர்மையானது இல்ல. இனி உன்னை விட மாட்டேங்கிறோம், கொல்ல மாட்டான். இப்ப அவங்க 2 பேரும் அவங்களோட கடைசி மூச்சை சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரிலாக்ஸ் ஆயிரு. அடுத்த ஜென்மத்துல அந்த பொடி பசங்களை பார்க்கும்போது உங்களை காப்பாத்த தவறிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேளு. இப்ப அவன் சாஸ்கே செத்துருவான் நான் சொன்னா நான் அதை நிச்சயமா நம்ப மாட்டேன். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனை தோக்கடிச்சிட்டு சாஸ்கே வெளியே வருவான். அப்புறம் இந்த மாஸ்க் போட்ட பையன் இருக்கிற பிரச்சனையில இவன் வேற. சாஸ்கேக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அவனை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிற யாரையுமே நான் விட மாட்டேன். நருட்டோக்கும் எதுவுமே ஆயிடக்கூடாது. சரியா சொன்ன. எனக்கு அவங்க திறமை மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. அவங்க தப்பிச்சு வருவாங்க. நருட்டோ பல திறமைகளை உள்ள வச்சிருக்கிற கிறுக்குத்தனமான நிஞ்சா. அப்புறம் சாஸ்கே இலையில மறைஞ்சிருக்கிற கிராமத்தை சேர்ந்த முக்கியமான கிளானோட வாரிசு தான் அவன். அப்படின்னா? ஆமா, அவனோட முழு பேர் சாஸ்கே உச்சிஹா. உச்சிஹாக்கு இருக்கிற தனித்துவமான திறமைகள் நிச்சயமா சாஸ்கேவுக்கும் இருக்கு. அந்த கெகேகேன்காய் அவனோட பிறப்புரிமை. உச்சிஹா கிளானுக்கு நடந்த அழிவுல இருந்து ஒரு சின்ன பையன் தப்பிச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன். அவன் திறமைகள் எங்க இருந்து வந்துச்சுன்னு இப்ப புரியுது. ஆனா ஆக்குவும் அதே மாதிரிதான். அவனையும் யாரும் அழிக்க முடியாது. அவன் சீக்ரெட் ஜுட்சுவை எதிர்த்து ஜெயிச்சவங்க இதுவரைக்கும் யாரும் இல்ல. இருக்கிறதுலே திறமசாலியான ஜோனின் கூட அவன் கிட்ட தோத்துருக்கான். அதே மாதிரி நீ இப்ப என் கிட்ட தோத்து போக போற. பொறுத்திருந்து பாரு. சாகுரா, நீ டாசுனா கூடவே இரு. சரி, நான் பாத்துக்கிறேன். இப்பவே அவனோட கதையை முடிச்சு மொத்தமா அவனை தோக்கடிக்கிற. எப்பவும் நீ வழியில குறுக்கதான் வர நருட்டோ. அது மட்டும் மாறவே இல்லை. நீ அவனை வீழ்த்திட்ட சாஸ்கே. உன்னோட முகத்தை போய் கண்ணாடியில பாரு. நீ நீ பாக்குறதுக்கு முட்டாள் மாதிரி இருக்க. என்ன நீ இப்போ எதுக்காக அப்படி செஞ்ச? எதுக்கு என்ன காப்பாத்துன? ஏன்னு எனக்கும் தெரியல. ஆனா உன்னை காப்பாத்திட்டேன். என்னுடைய கனவெல்லாம் பொண்ணுதான். எங்க கிராமத்திலேயே பெரிய ஹொக்காகே வாங்கணும். அப்பதான் எங்க கிராமத்து மக்கள் எல்லாரும் என்ன மதிப்பாங்க, என்ன எல்லாருமே கௌரவிப்பாங்க. நான் நினைச்சது சாதிப்பேன். நாங்க 2 பேரும் மரத்து மேல ஏறிட்டோம். எனக்கும் இன்னும் நிறைய வேணும். எல்லாரையும் அவன் பின்னாடியே போறாங்க. சாஸ்கே, அவனை நான் அழிக்கிறேன். அதுக்கு நாம சேர்ந்து செயல்படணும். எல்லாம் தெரியும். நீ எனக்கு எதுவும் சொல்லி தர தேவையில்லை. உனக்கு புரிஞ்சுதா? உன்னை நான் எப்பவும் வெறுக்கதான் செஞ்சேன். அப்புறம் ஏன் காப்பாத்துன? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக நீ என்ன பாதுகாத்த? என்ன காப்பாத்துன உன்கிட்ட எப்பவுமே கேட்கல சாஸ்கே. எனக்கு தெரியல. நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட உடல் நகர்ந்து உன்னை காப்பாத்திடுச்ச. முட்டாளே. சாஸ்கே, அவன் இன்னும் வெளியேதான் இருக்கான்.
என்னோட சகோதரன். நான் அவன் உணர்ந்துட்டான். அந்த பொருத்தனுக்காக அவன் உயிர் பிரிஞ்சிரும்னு தெரிஞ்சும் அவனை காப்பாத்துறதுக்காக உள்ள வந்தான். அவன் தான் உண்மையான நிஞ்சா, மரியாதைக்குரியவன். உன்னோட நண்பன் சண்டையில இறந்து போய் முதல் தடவை இப்பதான் பாக்குறியா? நிஞ்சாவோட வாழ்க்கையில இது நிறையவே நடக்கும். முதல்ல எனக்கும் உன்னை சுத்தமா பிடிக்கல சாஸ்கே. இப்போ அப்படி இல்ல. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னோட கதையை முடிக்க போறேன். இது என்ன சக்ரா?